பார்த்தவுடன் ஃபியூஸ் போன பல்புகளே, உண்மையை மட்டும் எடுத்து கூறும் எங்கள் அணியினரே, பொறுமையுடன் அமர்ந்திருக்கும் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கிவிட்டு இந்த வாதத்தை துவங்குகின்றேன். ஒரு இடத்திற்கு சுற்றுலா சென்றிருந்தேன். அங்கே கழுகின் முதுகில் காகம் அமர்ந்திருந்தது. கழுகு அதை தூக்கி கொண்டு உயிரை பறந்தது. வீட்டிற்கு வந்து கூகுள் பண்ணி பார்த்து காக்கைக்கும் கழுகுக்கும் என்ன சம்பந்தம் என்று. இந்த உலகத்திலே அதிக திறன் வந்து காக்கைதான் என்று பேசினார்களே, அந்த காக்கை தான் இந்த உலகத்திலே அதிக குசும்பு வாய்ந்ததாம். அது கழுகிற்கே டஸ்ட் கொடுக்குமாம். அவ்வளோ பெரிய பறவையின் முதுகிலிருந்து கொத்தி கொத்தி கொல்ல பார்க்குமாம். கழுகு சிறிது நேரம் கூட தாமதிக்காமல் உயிரை பறக்குமாம். வீட்டிற்கு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல் ஆக்சிஜன் குறைபாட்டினால் காக்கையால் மூச்சு விட முடியாமல் தானாகவே விழுந்து விடுமாம். அங்கே அந்த இடத்துல கழுகு ஐயோ பாவம் காக்கா என்று மனசாட்சிப்படி வாழ முடியுமா? நம்ம எதிரணியினர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒரு கொசு வந்து அவங்க கையில வந்து உட்கார்ந்தா கூட நான் ஒரு ஸ்ட்ரா வாங்கி தரேன் நல்லா உறிஞ்சுக்கன்னு சொல்லுவாங்க போல. அவ்வளோ மனசாட்சி படைச்சவங்க. ஆனா நாங்க அப்படிலாம் நடுவர்களே ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு சொல்லி ஒரு போடு போட்டுரும். வேற டெங்கு மலேரியா வந்து யார் கஷ்டப்படுவது? மனசாட்சின்னு சொல்லி தெரிஞ்சா ஒன்றும் வேலைக்காகாது. நம்ம நாட்டுல எத்தனையோ கம்பெனிகள் இருக்கு. அதுல வேலை செய்யறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, சீக்கிரமாக முன்னுக்கு வருவது மனசாட்சிப்படி வேலை செய்யறவங்களா, இல்லைன்னா ஒண்ணுமே செய்யாம மற்றவங்களை வைத்து வேலை செஞ்சு தன்னை நல்லவன் போலவங்க வந்து காட்டிக்கொள்வாங்களா? கண்டிப்பாக இந்த 2வது வகையினர் தான் என்று யாராலையும் மறுக்க முடியாது. நம்ம எதிரினர் ஒரு கதை சொன்னாங்களே, மலரை பார்த்தேன் அதன் அழகால் செடியிலே விட்டு விட்டேன், வனத்து பூச்சியை பார்த்தேன் சுதந்திரம் கொடுத்தேன், குஞ்சு பறவையை பார்த்தேன் ஐயோ பாவம் பண்ணி விட்டு விட்டேன். இதை கேட்கறவன் கேன பயலா இருந்தா கருங்கருங்கு கேன்வாஸும் பேக்கும் போட்டு ஸ்கூல் போகணும்னு சொல்லுவாங்க போல. அந்த பிள்ளை கிளாஸை கட்டடிச்சிட்டு டீச்சர் கிட்ட வந்து நல்ல வாயாலே வடை சுட்டுருக்கு. இது தெரியாத அந்த டீச்சர் கட்டி தழுவினார்களாம். இதுதான் மனசாட்சி அப்படின்னா டீச்சர் சொன்ன வேலைகளை மனசாட்சிப்படி செஞ்சவங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? இதுல இருந்து தெரிய வேண்டாம் யாருக்கு இன்பம் இருக்குன்று. இதெல்லாம் வச்சும் பார்க்கும்போது மனசாட்சிப்படி வாழ்வது துன்பமே என்று கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.